ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பிஜி கேமராஸ். போகலாம் ஒரு ட்ரிப். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்க்கலாமா? இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஊட்டி கொடைக்கானல் போகிறதுக்கு பாஸ் எப்படி எடுக்கிறது அப்படின்றத ப்ரொசீஜர் பார்க்க போகிறோம். நாளைக்கு மே 7லேருந்து ஜூன் 30 வரைக்கும் இந்த நடைமுறை வந்து இருக்க போகுது. இன்றைக்கி காலையில் 6 மணிக்கு தான் கவர்மெண்ட்டில் வந்து இதுக்கு உண்டான வெப்சைட்டு, அதுக்குண்டான வழிகாட்டு நெறிமுறைகளெல்லாம் அறிவிச்சிருக்காங்க. இதாங்க அந்த வெப்சைட்டு epass.tnega.org அப்படின்ற வெப்சைட்டு தான் கவர்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. அந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி உள்ளே போவோம். உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு இப்படி ஒரு பேஜ் வரும். இந்தியாவுக்குள்ளேருந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களா வெளியிலேருந்து அப்படின்னு சொல்லி. உள்ளேருந்து அப்ளை பண்ணுறோன்னு சொன்னால் மொபைல் நம்பர் கொடுத்து ஓடிபி கொடுத்து உள்ளே போகிற மாதிரி இருக்கும். இந்தியாவுக்கு வெளியிலேருந்து அப்ளை பண்ணுறோன்னா இமெயில் ஐடி கொடுத்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஊட்டியா கொடைக்கானலா அப்படின்ற டீட்டெயில்ஸ் கேட்கும். இல்லை லோக்கல் பாஸா அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் கொடுத்து உள்ளே போனீங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் தாங்க கேட்கும். பேர், அட்ரஸ்ஸு, என்ன வண்டி நம்பர், அந்த டீட்டெயில்ஸ், அப்புறம் எங்கே தங்க போகிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாஸ் வந்து கிடச்சிரும். உடனடியாக கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி தான் கவர்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. இது வந்து வாகனங்களை நெறிமுறைப்படுத்த தான் வர்ற வாகனங்களை, மற்றபடி யாருக்கும் டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட்டில் உறுதி கொடுத்துருக்காங்க. நாளைக்குலேருந்து இது அமலுக்கு வருது. இன்னையிலேருந்து பாஸ் எடுத்துக்கலாம். இது வந்து 3 விதமான வண்ணங்கள் வந்து இது கொடுத்துருக்காங்க. உள்ளூர் மக்களுக்கு பச்சை நிறத்திலையும், விவசாயம் இல்லை சரக்கு வாகனங்களுக்கு நீல நிறத்திலையும், சுற்றுலா வாகனங்களுக்கு ஊதா கலர் அப்படிங்கிற நேரத்துலையும் இந்த பாஸ் வந்து கிடைக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உள்ளூர் மக்கள் ஒரு தடவை அவங்களோட ஐடி ப்ரூஃப், லைசன்ஸை வச்சு அப்ளை பண்ணி வாங்கினா போதும். இந்த ஜூன் 30 வரைக்கும் ஒரு தடவை வாங்கினா போதும். அது மாதிரி வந்து கவர்மெண்ட் பஸ், அரசு பஸ்ஸில் பயணம் செஞ்சால் பாஸ் தேவையில்லை. இந்த வழிகாட்டு நெறிமுறைகளை அரசு வந்து அறிவிச்சிருக்கு. மே 7லேருந்து ஜூன் 30 வரை இந்த நடைமுறை அமலில் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.